சமீப காலமாக ஆல்மோஸ்ட் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி தியேட்டர்ஸ்லாம் இடிச்சிட்டு வராங்க. அந்த ஏரியாலேயோ அந்த ஊர்லேயோ ரொம்ப ஃபேமஸாக அந்த தேட்டர் இருந்திருக்கலாம். சினிமா பீப்புள் அண்ட் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த நிறைய மெமரிஸ் அந்த தேட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் மண்ணோட மண்ணாக ஆகிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டு ஒரு 4-5 படம் பார்த்த ஒரு தேட்டர் எப்போ மாதிரி இடிக்க போகிறாங்க. பொதுவாக எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் எந்த தேட்டரில் பார்த்தோன்றதுனால நான் வச்சுப்பேன். அப்படி இருக்கிறப்போ கமர்ஷியல் மசாலா படங்களை தாண்டி உணர்வு பூர்வமான படம் பார்த்த அந்த தேட்டர் இன்னைக்கு இல்லை இனிமே இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழைன்ற படம் எனக்கு எவ்வளோ தாக்கத்தை கொடுத்துருக்குன்றது. அந்த படம் கூட நான் மேலே சொன்ன அந்த இடிக்க போகிறதா இருக்கிற அந்த தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி தேட்டர்லாம் இடிச்சிட்டு வரதுக்கான காரணம் என்னன்றதை தேட்டர்ன்ற கல்ச்சரோட ஆணிவேர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் அ பாய் ஃப்ரம் மதுரை. என்னதான் தமிழ் வரலாறுல முத்தமிழான இயல் இசை நாடகம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருந்தாலும் அது உலக வரலாறுல பெருசா பேசப்படுறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் உலக வரலாறுல பேசப்படுறது எல்லாமே கிரீஸ், ரோம் போன்ற சிட்டிஸோட சிவிலைசேஷன்ல இருந்து தான் இந்த டிராமா அண்ட் தியேட்டர்லாம் ப்ளூமான மாதிரி பேசப்படுது. ஸோ இந்த எபிசோடில் இதுக்கெலாம் முன்னாடி எங்கள் தமிழில் இயல் இசை நாடகம்னு இருந்துச்சு தெரியுமான்னு கூவி சண்டை போட போகிறதில்ல. ஏன்னா தமிழர்களான நமக்கு தெரியும் யார் பழசுன்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். கிரீஸ், ரோம் சிட்டிஸில் 5th செஞ்சுரியில் தியேட்டர் ட்ராமான்றது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப், அதாவது சமூகம் மற்றும் மத வாழ்க்கை பற்றி பேசுறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போலாம் ஆம்பி தியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியுற மாதிரி சொல்லணும்னா ரோம்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர கொலோசியம் ஒரு ஃபேமஸான ஆம்பி தியேட்டர் தான். அதில் தான் ட்ராமாஸ்லாம் நடக்கும். பட் இந்த தியேட்டர் ட்ராமா ரோம் எம்பையரோட அழிவோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீடியவல் பீரியட்னு அழைக்கப்படுற 14th செஞ்சுரிக்கு மேலே சர்ச்சிலலாம் ஜீசஸ் பற்றின கதைகள் சொல்லுவாங்களே, அதை வச்சு ட்ராமாஸ்லாம் ஒரு புது வடிவம் எடுக்க ஆரம்பிச்சது. யூரோப்பியன் ஹிஸ்டரியில் 14th செஞ்சுரி டு 17th செஞ்சுரியை ரினைசன்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களோட அழிஞ்சு போன கலை, கலாச்சாரம், அறிவியல்லாம் திரும்ப ப்ளூமாக ஆரம்பிச்ச ஒரு டைம் பீரியட் தான் ரினேசன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் சயின்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாமே அந்த டைமில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது அத்தனையுமே அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி அந்த ரினேசன்ஸ் டைமில் தான் ஒரு ஆள் இந்த தியேட்டர் ட்ராமா கல்ச்சருக்கு மறு உயிர் கொடுத்து அப்படி தூக்கி உட்கார வச்சாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிங்களா? அது வேற யாரும் இல்லை, அவர் பேர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட கம்பெனி லண்டனில் கட்டின குளோப் தியேட்டரில் அவரோட ட்ராமாஸ் அண்ட் பிளேஸ்லாம் போட்டு ட்ராமா தியேட்டர்ஸை திரும்ப கொண்டு வந்தார். அந்த குளோப் தியேட்டர் புதுப்பிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் லைவாக லண்டனில் தான் இருக்குது. அப்படியே 19th செஞ்சுரி வந்தீங்கன்னா இந்த ட்ராமா தியேட்டர்ஸ்லாம் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகி இன்னும் ரியலிஸ்டிக்காக எலாபரேட்டடாக வர ஆரம்பிச்சது. உலகம் ஃபுல்லாக பரவவும் ஆரம்பிச்சது. பட் அதே டைமில் தான் சைமல்டேனியஸாக இன்னொரு பெரிய ரிவல்யூஷனரி மீடியம் உருவாகிட்டு இருந்துச்சு. அதுதான் சினிமா. லேட் 1800s லூமியர் பிரதர்ஸ் அண்ட் நம்ம பல்பு கண்டுபிடிச்ச தாமஸ் அல்வா எடிசனும் சேர்ந்து நகரும் படங்களை உருவாக்குறதுக்கு, அதாவது மூவிங் பிக்சர்ஸ் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மோஷன் பிக்சர்ஸை உருவாக்க ரியல் லைஃப் மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சைலண்ட் பிக்சர்ஸாக தான் இருந்துச்சு. வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆக்டிங்கில் தான் ஸ்டோரியை கன்வே பண்ணணும். அப்புறம் 1920s படிப்படியாக அந்த மூவிங் பிக்சர் தியேட்டர்ஸும் டெக்னிக்கலி டெவலப் ஆக மக்களும் ட்ராமா தியேட்டர்ஸ் விட்டுட்டு படம் நகர்தேப்பான்னு மூவிங் பிக்சர்ஸான மூவிஸை தேடி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி சினிமாவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறப்போ ட்ராமா கம்பெனிஸ்லாம் குறைய ஆரம்பிச்சு ட்ராமா தியேட்டர்ஸ்லாம் சினிமா தியேட்டர்ஸாக மாற ஆரம்பிச்சது. ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் சினிமா ஆர்டிஸ்டாக மாற ஆரம்பிச்சாங்க. ஒரு சேயிங் இருக்குல்ல, மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு, அதுதான் அதே தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி யாரும் மாறலனா காணாமல் போயிடுவாங்க. இப்போ 1920s சைலண்ட் ஃபிலிம்ஸாக இருக்கிற மூவிஸும் போர் அடிக்க ஆரம்பிக்க டாக்கீஸ்ன்ற ஃபிலிம் வித் சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே தெரியும் மூவிஸோட பவர் ஹவுஸ்னா அது ஹாலிவுட் தான். அப்படி ஹாலிவுட்ல ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்ஹாக், பில்லி வைல்டர், ஆர்சன் வெல்லஸ் அண்ட் ராஜர் கார்மன் மாதிரி டேரக்டர்ஸ்லாம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஏற்படுத்தின இம்பாக்ட் தான் ஹாலிவுட் சினிமாவோட ஸ்டாண்டர்ட்ஸை பீக்குக்கு போக இன்ன வரைக்கும் அது அங்கேயே டாப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே, குருதத், நடராஜ முதலியார்னு எல்லாருமே இந்தியன் சினிமா வளர்கிறதுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சினிமா மைண்ட் ஸ்ட்ரீமாக வந்துருச்சு, தியேட்டர்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இண்டஸ்ட்ரியும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் க்ரோ ஆகிருச்சு. இதுக்கும் இப்போ தியேட்டர்ஸ் இடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது ஏற்கனவே தியேட்டர் ஹால்ஸ், சினிமா ஹால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்க்ரீனு, சாதாரண சீட்டிங்ஸ், ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் அட்டாச்சிங் ஸ்பீக்கர்ஸோடு இருந்துச்சு. அண்ட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு சீட்டிங்ஸ் கிடையாது. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அண்ட் இந்தியன் தியேட்டர் கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராமான்றது வெறும் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸ் எல்லாமே அதில் அடங்கி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சவுத்தில் பரதநாட்டியம், கதகளி, யாக்ஷகானா மாதிரி டான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் தான் நடக்கும். அதே மாதிரி நார்த்தில் நாய்தாங்கி, ஜாத்ரா, தமாஷா மாதிரி ஃபோக் மியூசிக் டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹியூமரோட எல்லாமே தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம்ஸ் தான்.
இது அத்தனைக்கும் ரூட்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பார்சி தியேட்டர். பார்சி தியேட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ தியேட்டர் ஹால்னு சொன்னா உங்க மைண்டுக்கு வர மொதல் அப்பியரன்ஸ் அதுதான். இந்த சங்கீத சபாலாம் நடக்கும்ல, அது எல்லாமே பார்சி தியேட்டர்ஸ் தான். அதை 1930s கமர்ஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான். டெவலப் ஆகி தியேட்டர் ஹால்ஸ், டாக்கீஸ், ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா டென்ட் கொட்டா, டூரிங் டாக்கீஸ்னு பல பரிமாணங்களில் அடைஞ்சு இப்போ நம்ம பார்க்குற மல்டிப்ளெக்ஸஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதே இப்போலாம் பாருங்களேன், ஹை டெஃபினிஷன் ப்ரொஜெக்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், 3D 4D சவுண்ட் சிஸ்டம், டால்பி அட்மோஸ், ரெக்லைனிங் சீட்ஸ், ஆன்லைன் புக்கிங்ஸ், அது இதுன்னு தினம் பயங்கரமாக அப்கிரேட் ஆகி அப்டேட்டடாக இருக்கு. அப்படிதான் இருந்தாகணும். அண்ட் சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்த தியேட்டர் ஹால் கன்வெர்டட் சினிமா ஹால்ஸ்லாம் ரினோவேட் பண்ணியோ ஆர் இடிச்சிட்டு கட்டியோ 2 or more ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணி மல்டிப்ளெக்ஸ் ஆக்குறாங்க. அதே சமயம் சில ஓல்டு ஸ்டைல் தியேட்டர் ஹால் கன்வெர்டட் சினிமா ஹால்ஸ்லாம் ஏஸ்தட்டிக்காக இருக்கணும்னு அதே பழமை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்காங்க. மதுரையில் தங்கரிகள்னு ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. அங்கே சின்ன வயசுலேருந்து என் தாத்தா கூட நிறையா படத்துக்கு போயிருக்கேன். அப்போ போகிறப்பெல்லாம் சொல்லுவார், இதுக்கு பேர் ஏற்கனவே ரீகல் டாக்கீஸ்னு இருந்துச்சு, விச் மீன்ஸ் தியேட்டர் ஹாலாக இருந்துச்சு, அப்புறம் தான் இதெல்லாம் சினிமா தியேட்டராக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவார். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர். இதே மாதிரி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியாத தியேட்டர்ஸ் இருக்கலாம் ஆர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் இதை மாதிரி சில தியேட்டர்ஸ்லாம் இன்னமும் ஏஸ்தட்டிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால் எப்பயுமே மல்டிப்ளெக்ஸஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி தியேட்டர்ஸ்க்கும் போகலாம். இப்போது சினிமா ஹால்ஸ்லாம் டாப்பில் போயிட்டு இருக்குது. அதுக்குன்னு ட்ராமா க்ரூலாம் அழிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபாரின் டேர்மில் சொல்லணும்னா ட்ராமா க்ரூ, அதே தமிழில் சொல்லணும்னா கூத்து கட்டுறவங்க, இவங்கெல்லாம் இன்னமும் அவங்க கலையை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க. இப்போ ஓடிடி வந்துருச்சுன்னு சினிமா தியேட்டர்ஸ் அழிஞ்சு போச்சா? இல்லை, அதே மாதிரி தான். தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ஸ் அண்ட் இட் ஷுட். ஏன்னா நாளைக்கு அப்படி ஒரு கலை இருந்துச்சுன்னு இந்த மாதிரி எடுத்து பேசவாச்சும் அந்த கலையை பற்றி அடுத்து வரவங்களுக்கு தெரியணும்ல. ஜஸ்ட் இதை சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் ப்ரைவேட் தியேட்டர்ஸ்லாம் இடிக்கிறாங்கன்னா அது அந்த ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஜோக்கு இல்லையா? பட் அதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இப்போ மால்ஸ் ஆர் கட்டுற தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே 4-5 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸஸாக தான் கட்டுறாங்க. அப்படி இருக்கிறப்போ லக்ஸரி அண்ட் ஆம்பியன்ஸ் எதிர்பார்த்து போகிறவங்கலாம் இந்த மாதிரி நார்மல் தியேட்டர்ஸ் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சினிமா பார்க்குறது, தியேட்டர் போகிறதுங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான். 80% ஆஃப் பீப்புள் யாரும் அடிக்கடி போக போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ்னு போகிற மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் எப்போயாச்சும் தானே போகிறோம், அங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் மல்டிப்ளெக்ஸஸ் ஆர் மால்ஸ்க்கு தான் போவாங்க. அதுக்குன்னு சோலோ ஸ்க்ரீன்ஸ் தியேட்டர்ஸ் ஆர் நார்மல் தியேட்டர்ஸ்க்குலாம் யாரும் போக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற பீப்புள் ஆர் FDFS என்ஜாய் பண்ணி ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணி பார்க்குற ஃபீல்லாம் எந்த மல்டிப்ளெக்ஸஸ் ஆர் மால்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. டைட்டில் கார்டுக்கு ஹீரோ என்ட்ரிக்கெலாம் லைட்டை போட்டு மாஸ்க் காட்டுறதெல்லாம் எந்த மல்டிப்ளெக்ஸஸில் பண்ணுவான்? எவனும் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ப்ரைவேட் தியேட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் அடிக்கிறாங்கன்னா மேபி அப்கிரேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓனருக்கு என்ன பிரச்சனையோ. அண்ட் என்ன தான் அப்டேட் பண்ணியே வந்தாலும் நம்ம அந்த ஓல்டு லுக்கில் ஓல்டு ஸ்டைலில் பார்த்த படங்கள் அண்ட் அதோட மெமரிஸ் அண்ட் பார்த்த படத்தோட இம்பேக்ட்லாம் என்றைக்குமே ஒரு சினிமா ஃபேனாக மறக்கவே முடியாது. ஸோ தேட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஷேர். வெறுமனே தியேட்டர் ஏன் இடிக்கிறாங்கன்றதை மட்டும் சொல்லி பேசாமல் 4-5 பேட்டு சேர்த்து போட்டு நம்ம விரும்பி போய் பார்க்குற தியேட்டரோட ஹிஸ்ட்ரியும் சேர்த்து பேசலாமே தான் எவ்வளவும் உட்காந்து ஆரண்டி பண்ணி எடுத்து கொண்டாந்தேன். ஸோ அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரீஷ்.